கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்ன்றதாக நேற்று தினத்தில் நம்ம பார்த்தது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தா என்ன எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கலன்னு எப்படி சாபமும் கிடைக்கும், அடுத்தல ஓய்வு நாளை நம்ம எப்படி நடத்தணும், ஓய்வு நாளில் எப்படி இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினச்சிட்டோம். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இந்த தினத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியாவுக்கு உண்டான வசனம். எரேமியா பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. குயவன் என்றால் யாருன்னா, பாத்திரங்கள் செய்கிற மண் பாத்திரங்கள் செய்கிறவன்கள் குயவர்கள். இந்த குயவர்கள் வீட்டுக்கு நீ போ, அங்கே போனால் நான் என்னுடைய வார்த்தை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அப்படியே எரேமியா நினைச்சுறாரு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து குயவன் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அந்த குயவன் நினைச்சிறான், திரிகையினால் நினைச்சிறான், அந்த பாத்திரத்தை நினைச்சிறான், திரிகையினால் வணைந்து கொண்டிருக்கிறான். அப்போ குயவன் நினைச்சிடும், அதை வணைந்து கொண்டிருக்கிற பாத்திரம் அது என்ன செய்யுதுன்னா, அது கையில் கெட்டு போயிட்டுன்னா சரியான முறையில் என்ன செய்யல, அது வராதனால அவன் நினைச்சிடான், திரும்ப அதை களிமண் நினைச்சிடான், திரும்ப அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி நினைச்சிடான், அதை செஞ்சு வேறு மண்பாண்டமாக என்ன செஞ்சிடான், அவன் செஞ்சு முடிச்சிருந்தான். இதை கர்த்தர் என்ன செய்கிறாரு, எரேமியாவுக்கு காமிச்சு சொல்கிறாரு. இப்போ கர்த்தருடைய வசனம் திரும்ப எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் எப்படி செய்தானோ இதே போல தான் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதான்னு கேட்குறாரு. குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் வீட்டாரும், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்குதுங்க. எப்படி ஒரு குயவன் கையில் களிமண் இருந்து அதை அந்த பாத்திரமாக செய்கிறாரோ, இதே போல் நீங்கள் என்ன செய்றீங்க, என் கையில் இருக்கிறீங்க. அதனால் நான் என்ன செய்வேன், உங்களை நீங்கள் பாவம் செஞ்சால் உங்களை பிடிப்பேன், உங்களை பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில்னு சொல்கிறாரு. உங்களை பிடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் எனக்கு உரிமை உண்டு. ஒரு ராஜ்யத்துக்கு எப்படி விரோதமாக நான் சொன்னனோ அதே இது நான் உங்களுக்கு விரோதமாக நான் பேசின அந்த ஜாதியார், அவங்க என்ன செய்கிற நான் சொல்லும்போது அந்த ஜாதியார் எந்த ஜாதியாருக்கு நான் சொல்கிறேனோ அந்த ஜாதியாருக்கு அதை விட்டு மனம் திரும்பி தீங்கை விட்டு மனம் திரும்பிட்டாங்க அப்படின்னா, நான் அவங்களுக்கு இதே போல் நான் பிடுங்க இடுப்பேன் அழிப்பேன்னு சொல்கிறேன், அந்த இதை விட்டு நினச்சிருவேன், நான் விட்டு விலகிடுவேன். ஆனால் அவங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஜாதி இருந்தாங்க அப்படின்னா நான் நினச்சிவேன், கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்கிறது உண்டுங்கிறாரு. அந்த ஜாதிக்கு நான் எப்படி பிடுங்கணும் எடுக்கணும் அழிக்கணுங்கிறதே தெரியும், அதை நான் செய்வேன். எந்த ராஜ்யத்தை கட்டணும் நாட்டணுங்கிறதும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டுன்னு சொல்கிறாரு. அவங்க என் சத்தத்தை கேட்கலை அப்படின்னு சொன்னால், எனக்கு சத்தத்தை கேட்காதபடியும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவங்க செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மை செய்யாதபடிக்கு என்ன செய்வேன், நான் மனம் மாறுவேங்க. நான் அவங்களுக்கு இது வரைக்கும் நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இனி அவங்க இது செய்யலை அப்படின்னா நான் என்ன செய்வேன், அவங்க பார்வைக்கு நான் அவங்க என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சால் நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், தீமைக்கு பதிலாக நன்மை நினைச்சது செய்யாதபடிக்கு நினச்சிவேன், மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதான் நீ என்ன செய்யனா, யூதாவின் மனசரையும் எருசலேம் குடிகளை நோக்கி, நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லுங்கிறாரு. நான் தாஜராஜா காலத்திலேருந்து தாஜராஜாவுடைய மகன் சாலமோன் ராஜாவுடைய காலந்து ரெகொபெயா காலத்திலேருந்து 10 கோத்திரம் 2 கோத்திரமாக பிரிஞ்சு வந்துட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிரியும் போது என்னது, இஸ்ரேல் கோத்திரம் யூதா கோத்திரமாக இருந்துச்சு. தாவீது காலத்திலே வந்துருச்சு யூதா கோத்திரம். சவுலும் தாவீதும் இருக்கும்போதே என்ன செஞ்சுட்டு, தாவீது யூதா கோத்திரத்தை அரசாட்சி செஞ்சார், சவுல் எருசலேம் அரசாட்சி செஞ்சாருன்னு சொல்லி பார்த்தோம். அங்கேருந்தே வந்தது தான், இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு எடுத்து வந்தது தான், அதையே தான் இங்கே வரைக்கும் என்ன செய்து வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா, எருசலேமையும் யூதாவையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு தீங்கை நான் நினச்சி வர வைப்பேன், ஆனால் உங்கள் ஒவ்வொருவனும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்க, சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவங்க இது கூடாத காரியம், நாங்களே எங்கள் யோசனைப்படி நடந்து அவரவர் தம் பொல்லாத இதயத்தினுடைய கட்டணத்தின்படி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னால் இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார், புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிறது காரியத்தை இஸ்ரேல் இன்னும் கண்ணிக்கு என்ன செஞ்சால் அவர் செய்கிறார். லீபனோனில் உறைந்த மலையும் வயல்வெளியில் கண்மலையும் அற்று போகுமா, அதுபோல் ஓடி வழியில் அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போயிடுறது உண்டா. என் ஜனங்களோ
என்னை மறந்து மாயான விக்கிரங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தூபம் காட்டுறாங்க. செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியெல்லாம் அவர்கள் நடக்கும்படி அவர்களுக்கு நான் பூர்வ பாதைகளாக அவருடைய வழியிலிருந்து நினச்சிவேன், அது இடரும்படி செய்கிறது. அதனால் விக்கிரங்களை பின்பற்றதுனால பூர்வ பாதைகளை அவர்கள் வழியிலிருந்து இடறதுனாலையும் நான் அவர்கள் தேசத்தை என்ன செய்வேன், பாழாக்கி போடுவேன். என்றென்றைக்கும் ஈசலிட்டு நிந்திக்கும் நிந்தியாக்கும் நான் என்ன செய்வேன், நான் செய்வேன். இதை கடந்து போகிற எவனும் என்ன செய்வான், பிரமித்து தன் தலையை என்ன செய்வான், துளுக்குவான். இதை கடந்து போகிற எவனும் பிரமித்து தன் தலையை என்ன செய்வான், துளுக்குவான். கொண்டல் காற்று பறக்கடிக்குமா போல நான் அவர்களை என்ன செய்வேன், அவர்கள் சத்துருக்கள் முன்பாக நினைச்சுவேன், பறக்கெடுப்பேன். அவருடைய ஆபத்து நாளில் என் முகத்தை அல்ல என் முதுகை அவர்களுக்கு நினைச்சுவேன் காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக அது சொல்லும்போது எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆசார இடத்துல வேதம் இருக்குது, ஞானி இடத்துல ஆலோசனை இருக்குது, தீர்க்கதரிசனத்தில் வசனம் என்ன செய்து ஒழிந்து போகிறதில்ல. ஆனால் இந்த வார்த்தைகளை நான் கவனியாதபடிக்கு இவனை நாவினால் என்ன செய்வேன், நான் வெட்டிப்படும் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கர்த்தாவே நீர் என்னை கவனித்து என்னோட வழக்காடுகளின் சத்தத்தை கேளுங்கிற. ஏன்னா அவங்க என்னை கர்த்த சொன்ன வார்த்தையை சொல்கிறாங்க. ஆசார இடத்துல வேதம் ஞான இடத்துல ஆலோசனையும் தீர்க்கதரிசனத்தில் வசனமும் ஒழிந்து போதில்லைன்னு இந்த வார்த்தைகளை கவனியாதபடிக்கு இவனை என்ன செய்கிறாங்க, நாவினால் வெட்டி போடுவோன்னு சொல்கிறாங்க. அதனால கர்த்தாவே நீ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்குது, என்னோட வழக்காடுகளின் சத்தத்தை கேளும் சொல்கிறாரு. நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமா, என் ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மை பேச முன்பதாக நின்றதை நினைத்தரலாம் அப்படிங்கிறார். ஆகையால் அவருடைய பிள்ளைகளை நினைச்சுவேன் பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கி விடும் அப்படிங்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆசிரியத்தில் வேதம் ஞானத்தில் ஆலோசனை நிறுவனத்தில் வசனம் ஒழிந்து போதில்லைன்னு சொன்னால் இந்த வார்த்தை அவங்க கவனியாத படிக்க நினைச்சுறாங்க, இவங்க வெட்டி போடுவோன்னு சொல்கிறாங்க. அதனால நீர் அவர்களுக்கு நன்மைக்கு பல தீமையை சரி கட்டும். அவங்க என் ஆத்மாவே வெட்ட முடிய நினைச்சுறாங்க, எனக்கு படுகொலி வெட்டுறாங்க. அதனால் நான் அவர்களுக்காக நன்மை பேச முன்பதாக நான் நின்னேன். அதை கூட அவங்க என்ன செய்யலை, நினைக்காதபடிக்கு என்ன நினைச்சுறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அதனால் அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுருங்க, பட்டயத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர்கள் பட்டயத்துக்கு அவங்க பிள்ளைகள் நினைச்சிடுங்க இறக்கி விடுங்க. அவர்கள் மனைவிகள் நினைச்சுறாங்க பிள்ளைகள் அற்றவர்களாகவும் உதவிகளுமாகி புருஷர்களை கொலை செய்யப்பட்டு அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்தில் பட்டையை விட்டால் மடியவும் கடவீர்கள் அப்படின்னு சொல்கிறான். இறைமையா சொல்கிறாரு, நீ சடுதியில் அவர்கள் மேல் இராணுவத்தை வரப்பண்ணுகையால் கூக்குரல் அவர்கள் வீடுகளிலிருந்து கேட்கப்பட கடவுது. என்னை யாரெல்லாம் பிடிச்சு எனக்கு படிகளை வெட்டி என் கால்களுக்கு கண்ணிகளை வைத்தார்களோ அவர்களை என்னச்சு அவர்களுக்கு விரோதமாக நீர் செய்யும். கொலைப்பாதகம் யோசனையெல்லாம் நீர் அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால அக்கிரமத்தை கண்ணுக்கு மறைவாக மூடாமலும் அவர்கள் பாவத்தை குலைக்காமலும் இருப்பீராக. அவர்கள் முன்பாக கவிழ்க்கப்பட்ட கடவுள்கள் ஒரு கோபத்தின் காலத்தில் இப்படி அவர்களுக்கு செய்யும் அப்படின்னு இறைமையா சொல்கிறான். ஆனால் அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றதுனால உன்னை வெட்டி போடுங்கன்னு சொன்னதுனால இறைமையா என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு நாங்கள் உள்ளது இது சொல்லியும் அவங்க கீழ்ப்படியாதபடி இருக்கிறதுனால அவங்கள என்ன செய்யும், அவங்க கோபத்தின் நாளத்தில் வெட்டி போடும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தல 19ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதான் இப்படி தான் ஊழியக்காரங்கள் நிச்சயமாக நமக்காக மன்றாடுவாங்க. ஆனால் நம்ம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக கர்த்தருக்கு விரோதமாக எழுத்து நிற்கும் போது அவங்க நமக்காக நினைச்ச மாட்டாங்க, பரிந்து பேச மாட்டாங்க. அப்போ நமக்கும் இப்படி தான் அழிவு வரனால நம்ம கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஊழியக்காரங்களையும் சபையை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் மதித்து நடக்கணும். அப்போ தான் நமக்கு என்னது ஆசீர்வாதம். மதித்து நடக்க எதிர்த்து நின்னோம் அப்படின்னா நமக்கு என்றைக்கே சாபம் தான். அதனால் இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமேலாம் நம்ம நிச்சயம் மனம் திரும்பி கர்த்தருக்காக நம்ம நிச்சயம் வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக 19ஆம் அதிகாரம் 19 என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் என்ன செய்ய, குயவன் வேலையான ஒரு கலசத்தை கொண்டு ஜனத்தின் மூப்பர்கள் ஆசாரியர்கள் மூப்பர்கள் சிலரை கூட்டி கொண்டு போ. அந்த குயவன் கலசம் செய்கிறான்ல, அந்த கலசத்துக்கு ஜனத்தின் மூப்பர் ஆசாரியர்களும் சிலரை கூட்டி கொண்டு என்ன செய்ய, நீ கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கில் என்ன செய்ய புறப்பட்டு போ. அங்கே போய் நான் உன்னோட சொல்லும் வார்த்தைகளை என்ன செய்து அங்கே என்னை பிரசித்தப்படுத்துங்கிறார். இன்னும் பள்ளத்தாக்கில் இன்னும் குமாரி பள்ளத்தாக்கில் நான் சொல்கிறதுல அங்கே போய் என்ன செய்ய பிரஸ்தாபப்படுத்து அப்படிங்கிறாரு. நீ அவர்கள் நோக்கி யூதாவின் ராஜாக்களை எருசலேமின் குடிகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். ராஜாக்களை எருசலேம் குடிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. இஸ்ரவேலியனான கர்த்தர் சொல்லுறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்தலத்தின் மேலே ஒரு பொல்லாப்பை நினச்சிவேன், நான் வர பண்ணுவேன். அதை கேட்கிற யாருடைய காதுகளில் அதை என்ன செய்யும், துணித்து கொண்டிருக்கோங்கிறார். நான் அந்த பொல்லாப்பை அறுவான்னு சொல்லும்போது யாரெல்லாம் கேட்குறாங்களோ காதில் துணித்து கொண்டிருக்கோம். அவர்கள் என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலம் ஆக்கிட்டாங்க. நாங்களும் தங்கள் குமாரனும் யூதான் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதில் என்ன செய்கிறாங்க, இவங்க தூபம் காட்டிட்டாங்க.
இந்த ஸ்தலத்தை குற்றமுள்ள ரத்தத்தினால் நினைச்சுறாங்க நிரப்பிட்டாங்க. தங்கள் பிள்ளைகள் நினைச்சுறாங்க பாகாலுக்கு நினைச்சுறாங்க தகன பழியாக நினைச்சுறாங்க தகனிக்க முடி பாகால் மேடுகளை நினைச்சுறாங்க கட்டுறாங்க. இப்படி அவங்க நான் வர கட்டினப்படினாலும் நான் இப்படி வர பண்ணுவேன்னு சொல்கிறாப்புல. இவங்களை நான் கற்பித்ததும் இல்லை சொன்னதும் இல்லை, இவங்களை இதயத்தில் நான் நினச்சதை நான் தோன்றினதும் இல்லைன்னு சொல்கிறார். ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது நாட்கள் வரும்போது இந்த ஸ்தலம் நினைச்சது தோப்பேத் என்றும் இன்னுடைய குமாரின் பள்ளதாக்கு இனி சொல்லப்படாதபடிக்கு இது சங்கார பள்ளதாக்கு என்னப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் யூதாவுக்கும் எரிச்சலமே கொடுத்த ஆலோசனை இந்த ஸ்தலத்தில் நினைச்சுவேன் வெறுமையாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவுக்கு முன்பாக அவர்கள் நான் நினைச்சுவேன் பட்டயத்தாலும் அவர்கள் பிராணனை வாங்கி திடீர் கையினாலும் நினைச்சுவேன் விழப்பண்ணுவேன். அவர்கள் பிரதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியில் மிருகங்களுக்கும் நான் நினைச்சுவேன் இரையாக நான் கொடுப்பேங்கிறார். இந்த நகரத்தை பாலாகவும் ஈசலிட்டு நிற்கிற நிந்தியாகவும் நான் நினைச்சுவேன் வைப்பேங்கிறார். நகரத்தை பாலாகவும் ஈசலிட்டு நிற்கிற நிந்தியாகவும் நினைச்சு வைப்பாராம். அதை கடந்து போகிற எவரும் பிரமித்து அதில் நினச்சி அதன் எல்லா வாதைகளும் மித்தமாக நிச்சயமாக அவன் வந்து ஈசலிடுவான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய சத்துருக்களும் அவருடைய பிராணன் யாவையும் வாங்க தேடுறவர்களும் அவர்களை இறுக பிடிக்கிறவர்களுமாகிய முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை என்ன செய்வேன் தன் குமாரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்தின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை என்ன செய்வான் தின்பான்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறாரு. சொல்லி கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி உன்னோடு யாரெல்லாம் கூட வராங்களோ அவங்களோட கண்களுக்கு முன்பாக நீ என்ன செஞ்சிரு அந்த கொண்டு போன குயவன் கலசம் வாங்கிட்டு போனார்ல அந்த கலசத்தை என்ன செஞ்சிரு நீ உடைத்து போட்டுரு. அவருக்கு உடைத்து போட்டு அவர்கள் நோக்கி திரும்ப செப்பனிடப்படாத குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் நகரத்தையும் நினச்சுவேன் உடைத்து போடுங்கிறார். அந்த வந்து பாத்திரம் சரியில்லாததை சரிப்படுத்தணும், அது இல்லாதபடிக்கு இருக்கிறத எப்படி நான் உடைச்சி போட்டாங்களோ அதே போல் நான் நினச்சுவேன் இந்த செப்பனிடப்படாத அந்த குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக அந்த ஜனத்தையும் நகரத்தை நினச்சுவேன் நான் உடைத்து போடுவேன். புதைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால தோப்பயத்தில் என்ன செய்வாங்க சவங்கள் என்ன செய்யும் புதைக்கப்படும் என்று செய்தி கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறாப்புல. இவ்விதமாக நான் இந்த ஸ்தலத்துக்கும் இந்த குடிகளுக்கும் செய்து இந்த நகரத்தை நினைச்சுவேன் தோப்பத்துக்கு சரியாக்குவேங்கிறார். மற்றபடியாக எந்த வீடுகள் மேலும் வானத்திலும் சகல சேனைகளுக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலியில் யாரெல்லாம் வார்த்தார்களோ அந்த அவர்களுடைய வீடுகளாகிய எஸ்லேமின் வீடுகளும் யூதாவுடைய ராஜாவின் வீடுகளும் தோப்பேத் என்கிற ஸ்தலத்தை போல என்ன தீட்டுப்பட்டர்களாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்கிறாரு. பின்பு எரேமியா என்ன சொல்கிறாரு, கர்த்தர் தன்னை தீர்க்கதரிசனம் சொல்ல அனுப்பின தோப்பேத்திலிருந்து வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு எல்லா ஜனங்களையும் பார்த்து சொல்கிறான், இதோ நீங்கள் என் வார்த்தைகளை என்ன செய்யுங்க கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை என்ன செஞ்சீங்க கடினப்படுத்திட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கேளாதபடிக்கு உங்கள் கழுத்தை கடினப்படுத்தினபடியால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கு அடுத்த எல்லா பிராணிகள் மேலும் நினச்சுவேன் நான் வரப்படுவேன் என்று இஸ்ரவேல் கர்த்தர் சொல்கிறாரு அப்படி என்று சொல்கிறான். எரேமியா சொல்கிறான். எரேமியா இப்போ இந்த வார்த்தைகள் 20 அதிகாரம் எரேமியா இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறான் தீர்க்கதரிசனமாக என்ன சொல்கிறத ஆசானாகி இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தருமாகிய பஸ்கூர் என்ன செய்கிறாங்க இதை கேட்குறாங்க. ஜனங்களுக்கு ஒரு கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு எரேமியா சொல்கிறத பஸ்கூர் கேட்டுட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, பஸ்கூர் யாருன்னா கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனாகிய பஸ்கூர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரதான விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். அந்த பஸ்கூர் தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து இம்மேருடைய குமாரனாக இருக்கிறான். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து பஸ்கூர் இப்போ என்ன சொல்கிறான்னா, இவன் சொல்கிறத அந்த தீர்க்கதரிசி சொல்கிறத பார்த்தோன்னா கணத்தில் என்ன செஞ்சுட்டான் அடிச்சிட்டான். விசாரணை கர்த்தனாக இருக்கிறான் பஸ்கூர் கர்த்தருடைய ஆலயத்தில். இப்படிப்பட்டவன் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசியத்தை கேட்ட உடனே கண்ணத்தில் என்ன செஞ்சுட்டான் அடிச்சுட்டு அவனை கர்த்தருடைய ஆலயத்தில் பென்னியமீன் கோத்திரத்தார் சேர்ந்த மேல்வாசல் இருக்கும் காவல் அறையில் என்ன செய்றான் போட்டுட்டான். அடித்ததும் காணதில்லை, காவல் அறையில் என்ன செஞ்சுட்டான் எரேமியா இப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான். மறுநாளில் பஸ்கூர் என்ன செய்றான் எரேமியாவை காவலிருந்து என்ன செய்றான் வெளியில் போக விடுறான். அப்பொழுது எரேமியா பஸ்கூரை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகூர் மிசபீப் என்று அழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறான்.
என்னை கன்னத்தில் வாங்கி அடிச்சிட்டாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லும்போது அதை வந்து ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அடித்ததுனால கர்த்தர் ஒன்று பஸ்கு 2 அழைக்காதபடி மாகோர் மிசாப் என்று அழைக்கிறான்னு சொல்கிறான். மேலும் கர்த்தர் இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு நினைச்சிடேன் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் நினைச்சவங்க விழுவாங்க. உன்னோட நண்பர்கள்லாம் உன் கண்கள் காண அவங்க நினைச்சுவாங்க சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவாங்க. யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜா கையில் நினைச்சுவேன் நான் ஒப்பு கொடுப்பேங்கிறார். யூதாவின் ராஜாவையும் நான் பாபிலோன் யூதான் ராஜாவாகிய அனைத்தையும் பாபிலோன் ராஜா கையில் நினைச்சு நான் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்கள் நினைச்சுவார் சிறைப்படுத்தி கொண்டு போவார். சிலர் நினைச்சுவார் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போவார். சிலரை பட்டயத்தினால நினைச்சுவான் வெட்டி போடுவாங்கிறார். நம்ம கீழ்ப்படியாதனால கர்த்தரை வந்து ஒரு தீர்க்கதரிசி அடித்து கவலரில் போட்டதுனால கர்த்தர் என்ன சொல்கிறார், அவனை பாபிலோன் ராஜார் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போவாங்க, சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவாங்கன்னு சொல்கிறார். இந்த நகரத்தில் எல்லா பலத்தையும் எல்லா சம்பத்தையும் அவன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்கள் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் அவைகள் நினச்சி கொள்ளையிட்டு போவாங்க, பாபிலோனுக்கு நினச்சிவாங்க கொண்டு போகப்படுவாங்கங்கிறார். அதான் பஸ்கூர், நீயும் உன் வீட்டில் வாசமாக இருக்கிற யாவரும் நினச்சிவீங்கன்னா சிறைப்பட்டு போவீங்க. நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் நினச்சிவாங்க பாபிலோனுக்கு போய் அங்கே நினச்சிவாங்க மதிப்பாங்க. அங்கே தான் அவங்க நினச்சிவாங்க அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாவ. சொன்ன உடனே இப்போ கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீ என்னிலும் பலத்தராக இருந்து என்னை மேற்கொண்டு நாள்தோறும் நகைப்புக்கு இடமான எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பஸ்கர் சொல்கிறார். நான் பேசினது முதற்கொண்டு நான் நினைச்சேன், நான் கதறுகிறேன். பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரியாசமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்தபடியாக சொல்கிறாரு, அதெல்லாம் நான் அவரே பிரஸ்தாபம் பண்ணாத படிக்கும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமலும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் பேசாபடிக்கு இருப்பேன்னு சொல்கிறார். ஆனாலும் அவர்களுடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் என்ன செய்து இருந்தது. அதை சகித்து நான் என்ன செஞ்சுட்டேன், இழைச்சி போயிட்டேன், எனக்கு பொறுக்கக்கூடாமல் போயிட்டு. அநேகர் செல்லும் அவதில் நான் கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவிங்கள். அப்பொழுது நான் நினைச்சிடுவேன் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமுதாயம் இருந்த அனைவரும் நினைச்சுவாங்க தவறி விழும்படி நான் நினைச்சுவேன் காத்திருப்பேன். ஒருவேளை அவன் நினைச்சுவான் இணங்குவான், அப்பொழுது அவன் நான் நினைச்சுவேன் மேற்கொள்ளுவேன், அவனில் குரோதத்தை கொள்வோம் என்கிறார்கள். எலும்பு சொல்லும்போது குரோதம் கொள்வான்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட நினைச்சாரு இருக்கிறாரு. ஆகியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் நினைச்சுவாங்க இடருவாங்க. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார், அதனால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு இடருவாங்க. தங்கள் காரியம் வாய்க்காதபடினால் மிகவும் அவங்க நினைச்சுவாங்க வெறுக்கப்படுவாங்க. மறக்கப்படாத நித்திய லட்சம் அவர்களுக்கு என்ன செய்யும் உண்டாகும்னு சொல்றார். ஆனாலும் நீதிமான என்ன செய்வார், கர்த்தர் சோய்த்தருகிறார். நீதிமான சோய்த்தறிந்து அவருடைய உள்ளத்திரங்களில் இருதயத்தை நினைச்சிற பார்க்கிற செயலின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நினைச்சிற நீதியை சரி கட்டுறபடி இதை காண்பேன். என் காரியத்தை அவங்க நினைச்சிடறாங்க உம்மிடத்தில் நான் சாட்டி விட்டேங்கிறார். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதிங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை நினைச்சாரு பொல்லாப்புக்கு பொல்லாதவன் கைக்கு நினைச்சாராம். எளியவர்கள் ஆத்மாவே பொல்லாதவன் கைக்கு தப்புக்கிறாராம் சொல்லிட்டு சொல்றாரு. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயர் என்னை பெற்ற நாள் ஆசிரிக்கப்படாது இருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவன் மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்பட கடவன்கிறார். பிறந்த நாள் சபிக்கப்படுவதாங்கிறாரு. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசிரிக்கப்படக்கூடாதுங்கிறாரு. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக சொல்கிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மனுஷன் என்ன செய்வாங்க, சபிக்கப்பட கடவாங்க சொல்றார். அந்த மனுஷன் கர்த்தர் அடிச்ச மனம் மாறாமல் கழுத்து போட்ட பட்டயத்தையும் மத்தியான வேலையில குக்கர்லையும் என்ன செய்யணும் கேட்க கடவுன்னு சொல்கிறாப்புல. என் தாயார் எனக்கு புரோத கொலியை என்ன செய்கிறாங்க நியமித்து வச்சுருக்காங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக என் தாயார் எனக்கு புரோத கொலி நான் இன்றைக்கு பிரசவியாக சூலமாக இருக்கத்தக்கதாக கற்பத்தில் நான் கொலை செய்யப்படலாம். கற்பத்தில் கூட கொலை செய்யப்பட்டிருக்கலாமே, கொலை செய்யப்படாத படிக்க நம்மளை வேலைகளை படுறானே அப்படின்னு சொல்கிறார். நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்களை வெட்கமாக கழியும்படிக்கு நான் கற்பத்திலேருந்து வெளிப்பட்டது என்னங்கிறார். நான் வருத்தத்தை அனுபவிக்கிறேன், சஞ்சத்தை அனுபவிக்கிறேன். இந்த நாட்கள் எனக்கு வெட்கமாக இருக்குது, இந்த கழியும்படியாக நான் இருக்கிறேன். இதோட நான் கற்பத்திலேருந்து நான் வெளிப்படாமல் இருந்திருந்தா எனக்கு இது இல்லாமல் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 21வது சொல்கிறாரு. சிதைக்க ராஜா மல்கியாஜின் குமாரனாகிய பஸ்கரியம். இப்போ
ஆலயத்தில் உள்ள பஸ்கூர் அடித்து இவங்களாம் செஞ்சனால அதுக்கு தந்த பதிலை கொடுக்குறத பார்க்குறோம். இப்போ சிதேக்கியா தேசத்து ராஜா, சிதேக்கியா ராஜா, எருசலேம் ராஜா தான் சிதேக்கியா ராஜா. அவர் என்ன செய்வார், மல்கியாவின் குமாராகிய பஸ்கூரையும் ஆசாரனாகிய மாசேன் குமாராகிய செப்பனியாவையும் ஏராமின் இடத்துல அனுப்புகிறாங்க. ஏற்கனவே பஸ்கூர் அடித்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ சிதேக்கியா ராஜா பஸ்கூரையும் மாசேன் குமாராகிய செப்பனியாவும் என்ன செய்ய ஏராமின் இடத்துக்கு அனுப்பி, நீ எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியுங்கிறார். எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும். பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சார் எங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தருடைய எல்லா அற்புத செல்லும்படியும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக போனவர் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சிதையாக்க சொல்ல வேண்டியது. ஏன்னா அவங்க யாரும் இப்போ ஒன்று மதிக்கலை, பஸ்கூருக்குள்ள சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால அவர் சொல்கிறாரு, எரேமியா அவர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் சிதையாக்க சொல்ல வேண்டியது என்னென்னா, இஸ்ரேலியனா கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அவர்களை அலங்கத்துக்கு வெளியே நினைச்சுவேன், நான் முற்றுகை போட்டு பாபிலோன் ராஜாவின் கையில் என்ன செய்வேன், நான் உங்களை ஒப்பு கொடுப்பேங்கிறார். உங்களை யுத்த ஆயுதங்கள் முதற்கொண்டு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சொல்கிறாரு, நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபத்தினாலும் உக்கிரமும் மகா கொடுமையாக உங்களோட என்ன செய்வேன், நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எப்படி யுத்தம் பண்ணுவாருன்னா, அந்த நகரத்தின் குடிகள், மனுஷர், மிருகங்கள் எல்லாம் நினச்சிவேன் சங்கரிப்பேன், அவங்களாம் கொள்ளை நோயால் சாவாங்கங்கிறாரு. அதற்கு விரும்பி யூதாவின் ராஜாவாய் சிதேக்கியாவையும் ஊழியக்காரையும் நகரத்தில் கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் யாரெல்லாம் தப்பி மீதியாக இருக்கிறாங்களோ அவங்களே நான் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சாரோட கையில் நினச்சிவேன், கையிலும் அவருடைய சத்துருக்களின் கையில் நினச்சிவேன், அவங்கள நான் ஒப்பு கொடுப்பேன். அவங்க உங்களோட பிராணனை நினச்சிவாங்க, வாங்குவாங்க, பிராணனை வாங்கி தேடுற கையில் நினச்சிடுவேன், ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்கிறார். என்னை பஸ்கூரை அனுப்பி இதெல்லாம் விசாரிக்க சொன்னதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உங்களே சத்துருக்கள் கையில் என்ன செஞ்சுருவேன், பாபிலோன் ராஜா கையிலையும் ஒப்பு கொடுத்துருவேங்கிற. அவன் பாபிலோன் ராஜா எங்களுக்கு கைத்தவரை பண்ணுறான், அதனால என்ன சரி கேட்டு வர சொன்னவங்ககிட்ட அவங்க கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. அவனுக்காக நான் நினச்சி மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், இறங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படி சொன்ன உடனே இப்போ அவங்க எடுத்தது, அவங்களுக்கு முன்னாடி 2 வழி வைக்கிறேன், ஒன்று ஜீவ வழி வைக்கிறேன், ஒன்று மரண வழியை வைக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் நினச்சது சொல்கிறாரு. உங்களுக்கு எந்த வழியை நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் தடுத்துக்காங்கங்கிறாரு. ஒன்று நகரத்தில் தடுத்துக்கிறேன், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயால் நினச்சிவான் சாவான் நகரத்தில் தடுத்துருக்கிறவன். ஆனால் கல்தேர் உங்களை முற்றுகை போட்டு விட்டாங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு கொடுத்த கொள்ளை பொருளை போல என்ன செய்ய உங்கள் பிராணன் வாங்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த முகத்தை என் முகத்தை நான் என்ன செய்வேன், நகரத்துக்கு விரோதமாக நன்மைக்கல்ல தீமைக்கு தான் நான் வச்சேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் பாபிலோன் ராஜா கையில் நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, ஒப்பு கொடுக்கப்படுவீங்க. பாபிலோன் ராஜா உங்களை அக்னியால் என்ன செய்வான், சுட்டரிப்பான்னு சொல்கிறார். அடுத்தால் சொல்றாரு, யூதா ராஜாவின் குடும்பத்தாரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கன்னு சொல்றாரு. தாவீது குடும்பத்தாரை, உங்கள் செய்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் உங்கள் உக்கிர அக்கினியை போல என்ன புறப்பட்டு அவிக்கிற இல்லாதபடி எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயத்தை பறி கொடுத்தவன் ஒடுக்கிறவனுடைய கைக்கு தப்பியுங்கள்னு சொல்லி கர்த்தர் அடிச்சாரு சொல்றாரு. அதனால நீங்கள் பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுறவனே, சமனான இடத்தில் கண்மொழியாக இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாக வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலத்துக்கு வர யார் என்று நீங்கள் சொல்லிட, உனக்கு நான் எதிராக இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதா உங்களை விசாரிப்பேன், நான் அதில் காட்டில் என்ன செய்வேன், தீ கொளுத்துவேன், அதை சுற்றிலும் யாவையும் பட்சிக்கும்னு சொல்லி கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன சொல்ல சொன்னது வார்த்தையை எரேமியா அனுப்பி நான் மக்கள்கிட்ட சொல்றார். இதே போல நமக்கும் யாராவது கர்த்தரோட வார்த்தையை சொல்லிவிடும் போது நம்ம நினைச்ச கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.